மசாலாக்களை வறுத்து அரைச்சி மட்டன் குழம்பு சுவையில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 1 கல்பாசி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் கசகசா, 2 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 6 பூண்டு இதை சேர்த்து மிதமான தீயில 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாய், அரை கப் திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின பொருட்களை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்து விழுதா அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மசாலா விழுதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நாம் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மிக்சி ஜாரை அலசி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்துக்கலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அஞ்சுலேருந்து 6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில குழம்பு கொதிச்சு வரட்டும். இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ முட்டையை உடைச்சு ஒரு பவுலில் ஊற்றி இந்த மாதிரி குழம்புல சேர்த்துக்கலாம். குறைந்த அளவு தீயில தான் முட்டையை சேர்க்கணும், இல்லைன்னா முட்டை கரைஞ்சு போயிடும். மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மெதுவாக முட்டையை திருப்பி விட்டுக்கலாம். முட்டையை திருப்பி விட்டதுக்கப்புறம் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிடலாம். உடைச்சு ஊற்றின முட்டை ரொம்பவே அருமையாக வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.